யூனிவர்ஸ் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்களே. எதை தின்னா பித்தம் தெளியுங்கிற லெவல்ல இப்போ திமுக தோழர்கள் இருக்கிறாங்க. சரி, தொண்டர்கள் எப்பயுமே எல்லா கட்சியிலையுமே நிதானமானவர்கள், உண்மையிலே கஷ்டப்படுவாங்க. அது எந்த கட்சி தொண்டர்களாக இருந்தாலும் சரி, ஒரு சாதாரண ஒரு அமைப்பில் இருப்பவர்கள் கூட தான் ஏற்றுக்கொண்ட கொள்கை ஒன்று தோற்றுவிட்டால் அது ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அது இயல்பு. நாங்கள் எல்லாம் காலமெல்லாம் எந்த விதமான கஷ்டப்படாமல் நாங்கள் இருப்பதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், போராட்டமே வாழ்க்கையாக எங்கள் வாழ்க்கையை நாங்கள் வடிவமைத்துக் கொண்டதால், நாங்கள் ஏற்றுக்கொண்ட தலைவர்களும் இந்த மக்களுக்கு ஒரு சிக்கல் என்றால் களத்திற்கு வந்து நிற்பதற்கு தயாராக இருப்பவர்கள் என்று சொல்வதால் எங்களுக்கு எந்த குழப்பமும் இல்லை. ஆனால் அதிகாரத்திலேயே இருந்துவிட்டு, அதிகாரத்தை ருசித்து விட்டு, பதவிகளிலேயே பவிசு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு அதை நினைத்தே பெருமைப்படும் தொண்டர்கள் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல திடீர்னு தோத்துட்டா என்ன ஆகும்? அந்த தோல்வி எப்படி இருக்கும்ங்கிறதா இருக்கும். உங்கள் தோல்வியை ரசிக்கவில்லை, திமுகவோட தோல்வியை நாங்கள் ரசிக்கவில்லை. ஆனால் நீங்கள் செய்கின்ற செயல் இருக்கிறது இல்லையா, இன்னும் நீங்கள் திருந்தவில்லை அப்படிங்கிறதா உங்களுக்கு ஒரு இது. என்னையா என்ன பேச்சு பேசுறா ராஜா, பேசுறாப்ல வெக்கங்கட்ட ராஜா டூரி ஜூர்ஜி அப்படித்தானே சொல்லணும். உனக்கு அடையாளம் தெரியாதுல்ல? வெக்கங்கட்ட ராஜா. யாரடா பார்த்து நீ வெக்கம் இல்லைன்னு சொல்ற? நீ எங்கள் ஓட்டுக்களை பெற்றுவிட்டு, எங்கள் வாக்குகளை நீங்கள் வாங்கிவிட்டு, நாங்கள் அளித்த ஓட்டுக்களினால் நீங்கள் வெற்றி பெற்றுவிட்டு, எங்கள் கூட்டணி கட்சிகளை வைத்து ஆட்சி நடத்தக்கூடிய தாவேக்காவுக்கும் வெக்கமில்லை, எங்களால் வெற்றி பெற்ற அந்த கட்சிகளுக்கும் வெக்கமில்லை. யாரு? கூட்டணி கட்சி. கூட்டணி கட்சி யாரு? மதிமுக, இடது கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட், காங்கிரஸ், விடுதலை சிறுத்தை. இவ்வளவுதானே? இந்த 5 பேரோட வாக்குகளை வாங்கி வெற்றி பெற்று விட்டு வெக்கம் இல்லாமல் எடப்பாடியிடம் போய் பேரம் பேசுகினியே, உனக்கு வெக்கம் இருக்கா இல்லையா? நான் கேட்கிறேன், உனக்கு வெக்கம் இருக்கா? நீ வெளியில பேசலாமா? நீ முதல்ல வெளியில வரலாமா? இதயத்தில் ஈரம் இருக்குதா? நாக்குல நரம்பு இருக்கா? என்னடா நீங்க என்ன போட்ட பிச்சையாது? தடித்த வார்த்தைகளால் நீங்கள் பேசுவதனால் உங்கள் துடுக்கை அடக்க வேண்டிய காலம் நெருங்கி விட்டதுங்கிறது தான் உண்மை. இப்போ அதான் உண்மை. எல்லாரும் மௌனமா போயிட்டு இருக்கிறாங்க, இன்னும் முடிக்கல. இந்த வாய் உங்களுக்கு தான் இருக்காப்பா? அந்த காலம் போல் தொலைக்காட்சிகளை எல்லாம் வசப்படுத்தி கொண்டு, பத்திரிகைகளை எல்லாம் விலைக்கு வாங்கி வைத்துக் கொண்டு, உலகத்தில் இருக்கக்கூடியது ரேடியோக்கள் இருக்கு, அந்த ரேடியோக்களையும் விலைக்கு வாங்கி வைத்துக் கொண்டு, இல்லாத அட்டூழியங்களும் அகம்பாவங்களும் செய்து கொண்டிருந்து ஆட்சியை கைப்பற்றி நீங்க செஞ்ச வேலைகளை எல்லாம் வரலாறு வரவு செய்து வச்சிருக்குது தம்பி. டூஜி, நீ என்னடா சொல்ற? நீ பேசுறா வெக்கம் இல்லைன்னு சொல்லி. எங்க நீங்க நான் ஒண்ணு கேட்கட்டுமா? கேட்டா நாக்கு அறுத்துக்கிடணும். மறைந்து விட்டார் கலைஞர் கருணாநிதி. உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் என்று கூட சொல்லலாம். அந்த வார்த்தைகளை கூட பயன்படுத்தலாம், வைக்கலாம். என்ன கூட்டம் என்ன தாலி கட்டி இருக்கீங்களா? கண்ட பயெல்லாம் சொல்றான். பொடால வைகோ உள்ள இருந்தாரு, எங்க தலைவர் கலைஞர் இல்லைன்னா அவரெல்லாம் வெளியே வந்திருக்கவே முடியாது. ஜெயிலுக்கு போறதுக்கு ஒரு துணிச்சல் வேணும். ஜெயிலுக்கு போறதுக்கு முன்னாடி வீரன் நீ, தீரன் நீ, திக்கட்டும் புகழ் பறக்கும் சூரன் நீ எழுதுனது கருணாநிதி. எங்க முரசொலியில கட்டங்கட்டி தலைவர் வைகோ அவர்கள் வெளியில வருகிற பொழுது ஒரு பக்கத்துக்கு கவிதை எழுதினார் அவரு. வீரன் நீ, தீரன் நீ, திக்கட்டும் புகழ் பரப்பும் சூரன் நீ. எதுக்கு? ஓட்டுகளை சுருட்ட. உங்களுக்கு எப்படி அழிவு வருங்கிறது அதுதான். அதை எழுதுன அந்த பேனால இருக்குல்ல, பேனா முள்ளு, அந்த பேனா மை இருக்குல்ல, இங்க இருந்தானே வந்திருக்கோம். அதை எழுதுறதுக்கு தான் எங்களுக்கு சொல்ல முடியும். எல்லாருக்கும் அந்த வார்த்தைகளை சொல்லிட முடியாது தம்பி. ராஜா சிவசங்கரன் எல்லாருக்கும் அந்த வார்த்தையெல்லாம் சொல்லிட முடியாது. ஒரு இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்கள் எல்லாருமே
தமிழ்நாட்டு சென்னையில வந்து சிறையில் விரிந்த மடல்கள்னு ஒரு புத்தகம் வெளிவந்தது. அந்த சிறைக்குள்ள இருந்து வந்தது. நான் சொல்றான், வைகோ அவரெல்லாம் நாங்கெல்லாம் வெளியில வந்திருக்க முடியாது. டேய், வைகோ மட்டும் வெளியே வராவிட்டால் நீங்கள் மீண்டும் 14 வருஷம் வனவாசம் போயிருப்பீங்க. அதை மட்டும் நினைச்சுக்கோ. பரதனை போல் வாழ்ந்தவர், லட்சுமணனை போல் நம்பிக்கைக்கு உரியவர். ஆனால் நீ திருதராஷ்டிரனை போல் நீங்கள் திருந்தாத ஜென்மங்களாக நீங்கள் இருந்தீர்கள் என்பதுதான் வரலாறு உங்களுக்கு புகழ் சூட்டி இருக்கிறது. இன்றைக்கும் அதுதான் நடந்துகிட்டு இருக்கு. நன்றி கெட்டவர்கள் சண்முகம் சொல்லியிருக்கிறார். மன்மோகன் சிங் பிரதமராக இருக்கிற போது அவர் சொன்ன ஒரு வார்த்தையை அந்த இடத்துல சொல்றதுக்கு எல்லாரும் தேடி எங்க கிட்ட வருவாங்க. எனக்கு வேணும், அது வேணும், இது வேணும், எனக்கு அந்த இதுக்கு வேணும், என் மாமனுக்கு வேணும், என் மச்சானுக்கு வேணும், என் மகனுக்கு வேணும், என் மகளுக்கு வேணும், மட்டைகளுக்கு வேணும், விளக்கமாத்துக்கு வேணும்னு கேட்டுத்தான் வருவார்களே தவிர தமிழ்நாட்டில் இருந்து வரக்கூடிய ஒரே ஒரு தலைவர் மட்டும் தனக்கென்று கேட்காமல் தன் நாட்டிற்கு, தன் இனத்திற்கு, தன் மொழிக்கென்று கேட்கக்கூடிய இந்தியாவின் ஒரே தலைவர்னு சொன்னது யாரை தெரியும்? வைகோ அவர்களைத்தான் சொன்னார். ஆகவே வைகோ அவர்களே அப்படின்னு சொல்லி திரும்பி பார்த்து அவரை பார்த்து ஐ சல்யூட் ஹிம். ஒரு பிரதமர் சல்யூட் போட்ட வரலாறு வைகோ அவர்களுக்கு தான் உண்டு. டிவி சோமுங்கிற தோழர் வந்துதான் பத்திரிகைகள் மனச்சாட்சி உள்ளவங்க பேசுறாங்க எல்லா இடங்கள்ல. எங்களுக்கு என்ன பெரிய என்ன கெட்டி கொட்டி கொடுத்துட்டு போறவில்லை. நாங்க ஒண்ணு வாயை வித்து போட்டு 50க்கும் 100க்கும் எச்ச கிடையாது. நாங்க போடுவோம் சாப்பாடு. கல்யாண மண்டபத்துக்கே சோறு போடக்கூடிய தகுதி எங்களுக்கு இருக்கு. அது ஒன்றும் பிரச்சனை. அதனால யாரையும் நாங்கள் புகழ்ந்து உச்சிக்கு தூக்கி போய் நீ வரணும்ல. நான் தடித்த நாக்குகளால் பேசுகிறான். ஏன் இப்ப பேசின RSS பாரதி இன்னைக்கு பேசுறான், அவன் இவன் சொல்லி பேசுறான். யாரை பார்த்து நீ சொல்ற? கூட்டணி கட்சிகளோட எம்பிக்களின் கணக்கை பார்த்து அதை கணக்கு கொடுத்து அதை மந்திரி பதவி வாங்கினது யாரா தம்பி? நீ எல்லாம் யாரு சொல்ற? நீ வெக்கம் இல்ல கூட்டணி கட்சிகளுக்குங்க? வெக்கம் இல்ல? கேளு போய். அறிவாலயத்தின் ஒவ்வொரு செங்கலும் வரலாறு சொல்லும். கூட்டணி கட்சிகளை மட்டும் இல்ல, வைகோ அவர்களின் வரலாறு சொல்லும். இப்பெல்லாம் மனச்சாட்சி கிடையாது. இவங்கெல்லாம் யார் எல்லாம் ஓடிக்கிடுவாங்க கொஞ்ச நாள்ல. ஏதோ உயிர் இருக்குங்கிற கொஞ்ச நாள்ல இருக்க உதயநிதி வந்து எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு போயிடும். என்னமோ நேற்று விஜய்க்கு திரிஷா வாழ்த்து சொல்லிட்டாங்களா, வச்சுட்டாளா? யார் வாழ்த்து சொன்னா இல்லைங்கிறது இன்னும் வாயை துறக்கட்டும், கொஞ்ச நாள் போட்டு எல்லாரும் பேசுவாங்க. அதனால தான் சண்முகம் அவர்கள் சொல்லியிருக்காரு பாருங்க ஒரு வார்த்தை, திமுக வெளியில் வேறு உள்ளே வேறு, பாஜக திமுக அதிமுக எனும் கொள்கை புடலங்க எங்களுக்கெல்லாம் கிடையாதுன்னு சொல்லிட்டாரு. நீங்க அங்க என்ன புடுங்க போறீங்க? நீங்க உங்க புடலங்காயெல்லாம் சண்முகம் அவர் ஓப்பனா சொல்லி போட்டார். நீங்கள் நன்றி கெட்டவர்கள், வெக்கம் இல்லாதவர்கள், அடுத்தவர்களின் கணக்கை காட்டி மந்திரி பதவியை வாங்கி வெக்கமே இல்லாம கார்ல கொடியை கட்டிக்கிட்டு கூச்ச நாச்சம் இல்லாம தமிழ்நாட்டுக்குள்ளே வருவாக பார்த்துக்கிட்டு இருக்கணும். அதை மறைச்சு இருப்பாங்க. இதை பார்க்காத தோழர்களுக்கு சொல்றேன். தெரியாத வரலாறு தெரியாத சில சம்பவங்கள் நிறைய பேச முடியும். பேசுனா மணிக்கணக்கில் பேச முடியும். அவ்வளவு செய்தி இருக்கு. வெக்கங்கெட்டு போய் பேசுவான். யாரை பார்த்து? கூட்டணி கட்சிகளுக்கு வெக்கம் இல்லை. மதிமுகவுக்கு நாங்க வைகோவுக்கு நாங்க ஆதரவு நாங்க சொல்லலைன்னா அவர்கிட்டயே இன்னும் கொள்கை வேற இதுக்கு வெற்றியெல்லாம் நிறைய பேசுவானுங்க. 27ஆம் தேதி அவர்கள் தேதியை குறித்து விட்டார்கள். அதற்கு பிறகுதான் இருக்கு உங்களுக்கு. நீங்க இப்பயே பேச ஆரம்பிச்சுட்டே வச்சுட்டு இன்னும் அவங்க பேச ஆரம்பிக்கல. ஏன்னா அது கட்டுப்பாடு உள்ள ஒரு கட்சி, கட்டுப்பாடு உள்ள ஒரு இயக்கம் என்பதனால், அவர் ஒழுக்கத்தை விரும்புகின்ற தலைவர் என்பதனால் யாரும் அதிகமா பேச மாட்டாங்க. எங்களுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, வரலாறை பதிவு செய்யணும், அவ்வளவுதான். நீ ஒன்றும் பெரிய யோக்கியம் கிடையாது. உன்கிட்ட வெளியே போறதுக்கு ஒன்றும். இப்ப திரிஷாவை பத்தி பேசணும். நம்ம எங்க யாரு பாடலாம், என்னென்ன பாட்டை பாடலாம், பாரதி ராஜா பாட்டெல்லாம் பாடலாம், புதுநெல்லு புதுநாத்தெல்லாம், ராசாத்தி நம்மளும் பாட்டு பாடலாம், எல்லாம் சொல்லலாம், வைக்கலாம். துரோகத்தை பத்தி யார் பேசுறது? யாருக்கு கதை சொல்றது? வெக்கங்கிட்டவங்கிறான். இன்னைக்கு அரை பக்கத்துல முரசொலிக்கு கடிதம் வேற. எங்க கூட்டணி கட்சியில ஒன்னொன்னா கடிச்சு கொதறதுக்கு வராங்க. உங்களுக்கு பக்கங்கள் நிரம்பணும்லடா தம்பி, உங்களுக்கு பக்கங்கள் நிரம்பணும்ல. உங்களை பத்தி எழுதுறதுக்கு ஏதாவது விளக்கமாறு இருக்கணும்ல. அதுதான் ஒட்டு மொத்தமா சுருட்டி தூக்கி குப்பையில தூக்கி போட்டாங்கல்ல. உங்களுக்கு பேசுறதுக்கு எதுவுமே இல்லை, செய்தி இல்லை. அப்ப நீங்க யாரை பத்தியா யார் எழுதணும்? கூட இருக்கிறவனை போட்டு நோண்டிக்கிட்டு இருக்கணும் நீங்க. ஐயோ இந்த திமுக காரங்க நினைச்ச நிறைய சிரிப்பாத்தான் இருக்கு. அவங்க நினைச்ச பாவமாவும் இருக்கு நமக்கு.
தன் தகுதியை தெரிஞ்சுக்கணும். மரணத்தில் போட்ட பிச்சை, ஜெயலலிதாவோட மரணம் இருக்கு இல்லையா, அந்த மரணத்துல போட்ட பிச்சை தான் ஸ்டாலினோட வாழ்க்கை. நீ ஆளை தெரிஞ்சுக்க. நாங்கெல்லாம் பேசணும், இனிமே பேசுவோம். ஜெயலலிதா மரணத்தில் போட்ட பிச்சை, மீண்டும் சொல்லுகிறேன். ஆமா, ஜெயலலிதா மட்டும் இருந்திருந்தா அப்படின்னு சொல்லி பேச இதுகளில் துண்டை தூக்கி போட்டுக்கிட்டு அப்படியே போட்டு வந்துருவானுங்க. அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அதெல்லாம் நான் விரைவில் பேசுவேன். நான் ஒரு வாரம் கழித்து நான் வரலாற்றுகளை முழுவதும் எம்ஜிஆர் அவர்களுடைய திராவிட இயக்கத்தை எப்படி காப்பாற்றின வச்சாருன்னு சொல்லி, தமிழ்நாட்டிலேயே திராவிட இயக்கம் பேசுகிறவர்களே திராவிட இயக்கத்தவன் என்று அறிவித்து பேசக்கூடிய ஒரே ஆள் நான் மட்டும்தான் அதை பேசிக்கிட்டு இருந்தேன். அடுத்து உண்மை வரலாறுகளை இன்னும் புலிப்பாய்ச்சல்ல நாங்க வந்து பேசுவோம். ஏன் சொல்றோம், 1,00,000 வீடியோக்கள் நாங்கள் பகிர்வோம். சொல்லு, அப்படியே வெளியே வா. அப்படித்தானே எத்தனை எல்லாத்தையும் குடும்பம் அளிச்சிருப்பேன்ல. நீங்க போலீஸ் அவங்களுக்கு பிடிச்சிருச்சான், ஒரு ஆளை கொண்டு போய் இத்தனை பேர் நீங்க கேட்டுட்டீங்க வச்சுட்டீங்க, அதனால எங்களுக்கு மானம் போச்சு, நாங்க இது நிலை தொடர்ந்தால் 1,00,000 பேர்னா அப்படி இது பதில் சொன்னா ரொம்ப வக்கரமா போயிடும். ஒரு வாரம் ஆகட்டும். இதுக்கு ஏதாவது வந்துச்சுன்னா அதை நம்ம பார்ப்போம். வெக்கங்கட்ட 2G ராஜாவே வாயை அடக்கிக்கோ, பேசாத. கூட்டணி கட்சிகள்னு பேசாத. கட்சிகளில் எல்லா தலைவர்களும் அடங்கும் என்பதற்காக நான் இதை பேசுகிறேன். ஒரு சாம்பிள் தான் தூக்கி போட்டிருக்கேன். 12 நிமிஷம் ஆகி போயிருது. நன்றி, வணக்கம் தோழர்களே.